இந்த கேள்வி பாருங்க, உருளையின் அடிவிட்டம் 14 சென்டிமீட்டர், வளைபரப்பு 440 சென்டிமீட்டர், உருளையின் உயரம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ பிள்ளைங்க இங்கே பாருங்க, உருளையின் தோற்றத்தை பார்த்தோம்னு சொன்னால் மேலையும் கீழையும் தட்டையான மேற்பரப்பு வட்ட வடிவில் இருக்கு. இது வளை மேற்பரப்புன்றது இதுதான். உருளையின் வளை மேற்பரப்புக்கு வாய்ப்பாடு 2πr/h. இது வந்து πr வர்க்கம் அடிப்பரப்பு, இங்கேயும் ஒரு πr வர்க்கம், அதனால 2πr வர்க்கம் 2πr/h என்று சேர்த்து சொல்லலாம் மொத்த உருளையின் மேற்பரப்பு. ஆனால் எங்களுக்கு வளைபரப்பு மட்டும்தானே தந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், 2πr/h சமன் 440. இதில் பிள்ளைகள் உங்களுக்கு 22 பை ஆர் வந்து உங்களை தந்திருக்கிறாங்க, விட்டம் தந்திருக்கிறாங்க 14 சென்டிமீட்டர். ஆகவே ஆறு வந்து 7 சென்டிமீட்டர் உயரம் கேள்வியாக வந்திருக்கு. இப்போ என்ன செய்யலாம், உங்களுக்கு 7 பகுபட்டுடும். இது 22 44. அவை எச்சமன் 440. இந்த இதில் 22 44 வகுக்கிற நேரம் எச்சமன் உங்களோட வெறும் 10 சென்டிமீட்டர் வரும்.